பார்த்தாங்க அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டு வந்து நண்டு மீனெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. சரி கொஞ்சம் செஞ்சு விடுமா அப்படின்னாங்க. சரி செஞ்சுட்டா போதும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், நல்லா எல்லாரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கு. இவ நல்லா இப்படி சுத்தமாக எடுத்துருவோம், எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க வேறு நல்லா க்ளீன் பண்ணவே இல்லை, நாம் தான் க்ளீன் பண்ணி வச்சு மீனை கழுவி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, இருந்தாலும் நாமளும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கடல் மீன். உப்பு மஞ்சளும் போய் எடுத்துட்டு வா. உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சள் எடுத்துட்டு வா. உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி வச்சுக்கலாங்க. அப்போ தான் வாசம் கவுச்சி வாசம் இருக்காது. சூப்பராக இருக்கும். நீ செஞ்சிருக்க மீன். அப்புறம் சூப்பராக இருக்குங்கிற. இல்லைங்க, அப்பா செஞ்சிரு. அப்பா தான் செய்யணும், அம்மா செய்யாதா? 2 பேரும் ஒரு வேலை செய்வாங்க. 2 பேரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அப்போ நீ என்ன வேலை செய்வ? நான் கூட்டுவேன். எங்கள் அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன். அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செய்வியா? அப்புறம் என்ன மீன் எனக்கு செஞ்சு தரியா? எங்கள் அப்பா தான் செய்ய தெரியும். உங்கள் அப்பா தான் செய்வாங்க. உங்கள் அப்பா வாரத்தில் ஃபோன் பண்ணி. எங்கள் அப்பா வேலைகளுக்கு என்ன வேலை? கட்டட வேலை. உப்பு மஞ்சள் எடுத்துட்டு வா. உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி வச்சுக்கலாங்க. அப்போ தான் வாசம் கவுச்சி வாசம் இருக்காது. சூப்பராக இருக்கும். நீ செஞ்சிருக்க மீன். அப்புறம் சூப்பராக இருக்குங்கிற. இல்லைங்க, அப்பா செஞ்சிரு. அப்பா தான் செய்யணும், அம்மா செய்யாதா? 2 பேரும் ஒரு வேலை செய்வாங்க. 2 பேரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அப்போ நீ என்ன வேலை செய்வ? நான் கூட்டுவேன். எங்கள் அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன். அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செய்வியா? அப்புறம் என்ன மீன் எனக்கு செஞ்சு தரியா? எங்கள் அப்பா தான் செய்ய தெரியும். பிள்ளை பறிச்சுக்கலாங்க. அது முன்னாடியே இருக்குது, அதுங்களோட தெரியல. வேலை இது நெட்ட போல் மாதிரி இலையும் பொரிச்சா கருவேப்பிலையும் பொரிச்சா இன்னொரு இலை பெருமை பொரிக்கிறாங்க. எல்லாம் பறிச்சாச்சுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு மீன் ரோஸ்ட்டு போட போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, மசாலா தேவைப்படுது, வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்கலாம். இது வரைக்கும் மீன் குழம்பு. ரோஸ்ட் போட்டுக்கலாம். மீன் ரோஸ்ட் போட்டுக்கலாம். சரி.
கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கலர் பவுடர், மீன் வறுவல் மசாலா, சால்ட் எடுத்துட்டு வாங்க. சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இரு, அவசரமா கலந்துட்டு இருக்கறனல்ல. கடல் மீனுங்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வாழைங்க நம்மள வேலை சேர்க்க விட மாட்டேங்குதுங்க. வர பாருங்க, மீன் மேல மசாலா போட்டுக்கலாம். கேப் தெரியாத மசாலா நல்லா போட்டுக்கலாம். என்ன பாப்பா பண்ற? யார் வந்துட்டாங்க? அம்மாவா? காரம் நிற்குது. போட்டாச்சுங்க. வெயில கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். அதான் அந்த நேரம் வெயில் வச்சுக்கலாம். மட்டையா மட்டையா ரொம்ப வெண்ணெய் போயிட்டு வந்துச்சு. மீன் துண்டு மசாலா போட்டாச்சுங்க. இதையும் எடுத்து வைக்கலாம். போதும், காய வைக்கலாம். இந்த படிக்கட்டில் காய வச்சுக்கலாம். மசாலா பிடிச்சிருச்சுங்க. நம்ம ஒவ்வொன்றும் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, மசாலா நல்லா ஒட்டிட்டு உதறலை. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அம்மா 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 நீ போ உனக்கு மீனா? அம்மா வீட்டு சமையல் செஞ்சு முடிச்சாச்சுங்க. நீ சாப்பிட போகிற அண்ணா, நாங்களும் சாப்பிட்றோம். வாங்க, நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.